இருக்க மாட்டேங்குதே. கண்ட்ரக்டர் சார், கொஞ்சம் இங்க வாங்க. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. பஸ்ஸை நிறுத்துங்க, நான் செக் பண்றேன். பஸ்ஸை நிறுத்த முடியல, பிரேக்கும் என்னால போட முடியல. இப்ப என்ன நடக்க போதோ தெரியல. கீரை கூட மாத்த முடியலையே. மம்மி, பஸ் நிக்க மாட்டேங்குது. கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும். மம்மி காப்பாத்துங்க, காப்பாத்துங்க மம்மி. என்னப்பா ஆச்சு? பஸ் ஏன் நிக்க மாட்டேங்குது? உள்ள ஏதோ ஷாக் சர்க்கியூட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். எல்லா கனெக்ஷனும் எரிஞ்சிருக்கும் போல இருக்கு. மம்மி, எனக்கு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போக சொல்லுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா பண்டி? வீர், இவங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னா நீ உன்னோட உண்மையான ரூபத்துக்கு மாறிதான் ஆகணும். போய் பஸ்ஸ நிறுத்து. அப்படியே செய்றேன் தாத்தா. ஜிண்டு, என்ன மாதிரி ஒரு டூப்ளிகேட்ட செஞ்சு இங்க உட்கார வை. சீக்கிரம். அப்படியா பாஸ்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். இது ஒரு சூப்பர் பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். இது ஒரு சூப்பர் பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். இங்க இருக்கிற எல்லா கனெக்ஷன் வயர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? இவன் ஏன் பயப்பட மாட்டேங்கிறான்? உண்மையான கரடி. யார் அது? யாருன்னு கேக்குறல. வெளியில வா. வாங்க வெளியே. சார் சார், பண்டிய கரடி துரத்திட்டு இருக்கு. பண்டி பயந்து போய் காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். இப்போ என்ன பண்றது? கக்கடு சார், தயவு செஞ்சு நீங்க போய் அவனை தேடி பாருங்க. ஆமா, நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு உதவி பண்ணுப்பா. இந்த சிண்டு எங்க போனான்னு தெரியலப்பா. சர்ச் லைட் ஆன். சர்ச் லைட்ஸ் ஆன். சொல்போல், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு உதவி தான் பண்றோம், வேற என்ன பண்றோம்? மத்தவங்களுக்கு விரிச்ச வலையில நாங்களே மாட்டிக்கிட்டோம். சிண்டு, சிண்டு நீ எங்கப்பா இருக்க? எங்க இருக்க? பதில் சொல்லு. ஜிட்டுவை விடுப்பா. முதல்ல பண்டியை தேடு. அவன் வசமா காட்டுக்குள்ள எங்கேயோ மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவன் காட்டுல ஆபத்துல மாட்டிக்க போறான். ஆ, ஆ. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், என்ன காப்பாத்த வந்தீங்கல்ல.
உன்னை காப்பாத்த வந்ததுனால இப்ப நானே மாட்டிக்கிட்டேனே. இப்ப நம்மள யாரு காப்பாத்துறது? நம்ம எல்லாரும் ஆபத்துல மாட்டிக்கிட்டா ஒரே ஒருத்தர் தான் நம்மள காப்பாத்துவாங்க, அது வீர். அவன் எல்லாருக்கும் உதவி செய்ய கண்டிப்பா வருவான். ஆனா அவன் என்ன காப்பாத்த வருவானா வரமாட்டானான்னு தெரியல. ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம்ப்பா. இங்க பாரு தம்பி, உனக்கு இது கூட தெரியாதா? ராஜா போய்கிட்டு இருக்கும் போது குறுக்க வந்து வழியை மறிக்க கூடாதுன்னு. மரியாதையா தள்ளிப்போ, புரியலையா? சக்தினா தின் தின் நான்தாஜின் நான்தாஜின். எப்பா நீ பேசுறத நிறுத்தி என்ன பொடி. அப்படியே பாஸ். நான் கீழே விழ போறேன். நிறுத்து. எல்லாரும் முன்னாடியும் காத்துல நிக்க வைக்காத. என்ன கீழே இறக்கி விடு. ஓகே பாஸ், அப்படியே பண்றேன். அட நீ எந்த வேலையும் சரியாவே செய்ய மாட்டேங்கிற. நான் தான் இன்னையில இருந்து இந்த காட்டோட ராஜா. உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? எனக்கு வணக்கம் சொல்லுங்க. இந்த காட்டுக்கு நான் தான் ராஜான்னு எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. எல்லாரும் வந்து வாழ்த்திட்டு போகட்டும். ஜிண்டு சீக்கிரமா ஏதாவது பண்ணி அவனை நார்மலாக்கு. முதல்ல இந்த காட்டு ராஜாக்கு என் வாழ்த்த சொல்லிடுறேன். மகாராஜாவுக்கு வணக்கம். இந்த கொரில்லாவோட இந்த சின்ன அன்பு பரிசை நீங்க ஏத்துக்கணும். நான் சந்தோஷப்பட்டேன், உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். சரி கொரில்லா, நீ எடுத்துட்டு வந்ததை என்கிட்ட கொடுத்துறியா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீ கொண்டு வந்த கிரீடம் அப்படித்தான். நல்லதா இருக்கு. நீங்க உட்காருங்க மகாராஜா. உட்கார்றேன். அப்புறம் இந்த கிரீடத்துல இன்னும் 2-3 டைமண்ட் வச்சிருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா, நான் உங்களுக்காக இன்னொன்னையும் கொண்டு வந்திருக்கேன். ஆமா, இவங்க 2 பேரும் யாரு? மகாராஜா, இவங்க 2 பேரும் உங்களோட சேவகர்கள். உங்களுக்கு சேவை செய்வாங்க. வாங்க என்னுடைய சேவகர்களே, வந்து எனக்கு சேவை செய்யுங்க. சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. போய் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. புது ராஜாவை வந்து வணக்கம் சொல்லுங்க. அப்படித்தான். ஓ போச்சு, பாஸ் உண்மையான கொரில்லா கிட்ட போயிட்டு இருக்காரு. நீ அப்படி என்னதான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? போ சீக்கிரமா போய் அவனை சரி பண்ணி கூட்டிட்டு வா. போன்னு சொல்றேன்ல. இந்த பையனுக்கு என்ன ஆச்சு? என் முன்னாடி சிங்கம் வர்றதுக்கு பயப்படும். இவனுக்கு அவ்வளவு தைரியமா? பொறுத்துக்கோ, நீ என்ன பயமுறுத்த முடியாது. போ போயிட்டு சீக்கிரமா சொல்லுபல சரி பண்ணு. போ, இல்லனா உன் காதை திரி விடுவேன். ஜெட்டு, அங்க பாத்தியா? உண்மையான கொரில்லா வந்துடுச்சு. சீக்கிரமா ஏதாவது பண்ணு ஜெட்டு, சீக்கிரமா ஏதாவது பண்ணு. அததான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் திடீர்னு அப்படியாச்சு? அங்க ஷூட் பண்ணும்போது என் கண்ல இருந்து பழங்களும் ஸ்வீட்டும் வந்து விழுந்துச்சு. அந்த ஊருக்கு ஒரு புது ஆள் வந்திருக்கான். அவரை எல்லாரும் பெரியவர்னு கூப்பிட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த ஆள் மேலதான் சந்தேகமா இருக்கு. நிச்சயமா அவன் மேஜிக் மேனா தான் இருக்கணும். அதனாலதான் உங்களை பார்த்து அவன் பயப்படாம நின்னுகிட்டு இருந்தான். மேஜிக் பண்ற பெரியவரா? நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு. நாம அந்த பெரியவரை கடத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நாம அவன்கிட்ட சொல்லலாம், நீ இப்போ ஒரு பெரிய மேஜிக்க பண்ணி எங்க கன்ல இருந்து நாங்க ஷூட் பண்ணும் போதெல்லாம் அதுல தங்கம், வைடூரியம், வெள்ளி எல்லாத்தையும் கொட்ட வைக்க சொல்லலாம். நீங்க எல்லாரும் உங்களோட ஆயுதத்தை கீழே போடாதீங்க. உங்க லேசர் கன்னால ஷூட் பண்ணுங்க. நாங்க ரொம்ப நேரமா பசியோட இருக்கோம். சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடைக்கல. இது எப்படி நடக்கும்? நம்மள பார்த்து துளி கூட பயப்படாம இவ்வளவு தைரியமா பேசுறானே. எல்லாரும் என்ன பார்த்து பயந்தாங்க. என் மூச்சு காத்து பட்டாலே பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. லல்லன் வந்துட்டான்னு. இப்போ எல்லாரும் என்ன ஷூட் பண்ண சொல்றாங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வாங்கின பேரை காமெடி ஆக்கிட்டானுங்க. நாங்க கண்ணாலெல்லாம் ஷூட் பண்ண மாட்டோம். நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்யணும்னா முதல்ல கீழே வாங்க.
சரி நாங்க அப்படியே செய்றோம். சொல்புல் போ. முடியாது முடியாது, என்னால இங்க இருந்தெல்லாம் குதிக்க முடியாது. ஆளை விடு. நீ ரோபோட் குதிச்சா ஒண்ணும் ஆகாத. நான் குதிச்சா என் காலுக்கு என்ன ஆகும் தெரியல. நீ கவலைப்படாத, ஜிண்டு நம்மள பாத்துப்பான். அவன் நம்மள பத்திரமா கீழே கூட்டு போவான். என்ன ஜிண்டு, என்னது? நான் சொல்றது சரிதானே? அப்படியே பண்ற பாஸ், கவலைப்படாதீங்க. ஆகா, ஜிண்டு, கொடுத்த வாக்கு காப்பாத்தவில்ல. இல்லன்னா நான் வீல் சேர்ல தான் உட்காரன்னு பாத்துக்க. சாதம் தண்ணி கண்டுட்டா ஜிண்டு தன்னை மறந்துட்டான். சொல்லல, இந்த ஜிண்டு கவுத்துருவானே. ஏதாவது பண்ணுப்பா. மேக்னெட்டிக் ரேஸ் ஆன். மேக்னெட்டிக் ரேஸ் ஆன். தப்பிச்சாண்டா சாமி. இவனை பார்த்தாலும் எனக்கு மேஜிக் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஃபயர் ஃபயர் ஃபயருங்க ஐயா. ஏய், அடுப்புல எரியற ஃபயர் ஒண்ணும் கிடையாது. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் பொழப்பு ஓட்டுறது? நான் சொன்னது துப்பாக்கியில ஃபயர் பண்ண சொன்னேன்.